இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் காம்பா பார்க்க போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட்டில் சன்னா மசாலாவும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சப்பாத்தி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த சப்பாத்தி நான் ஃபுல்கா டைப்லேயும் செஞ்சு காட்டியிருக்கிறேன், சப்பாத்தி மாதிரியும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா 2 நாள் ஆனாலுமே அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சப்பாத்தி சன்னா மசாலா ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை ஊற வச்சு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கிறேன். வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எது இருக்குதோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கிரேவிக்கு நான் எடுத்துருக்கிற கொண்டக்கடலைன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 3/4 கப் எடுத்து ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சுருக்கிறேன். வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியில் ஒரு 5 விசில் வேக வச்சா போதும். இப்போ நம்ம மசாலாலாம் வதக்கிட்டு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மசாலா ஜாமான்கள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல பட்டை சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் 2 பட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக சோம்பு, அதாவது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்தோமோ அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே லைட்டாக செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பாதி அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிறப்பே உப்பு போட்டிருக்கிறோம். ஆனால் கொஞ்சமாக போட்டு இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா வெந்து வதங்கியிருக்குது. ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் ஒரு 5லேருந்து 7 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேங்க. கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இது முழுக்க ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிறது ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதாவது மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நறுக்கினது. இப்போ இந்த தக்காளி வெந்தா போதும், ரொம்ப குழஞ்சு வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு சாமான்கள் வதங்கினா போதும். இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி வதக்கின சாமான்கள்லாம் நம்ம அரைச்சிக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சாமான்கள் எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் 1லேருந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு முக்கியமாக கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். கிடைக்கலனா மட்டும் பச்சை ஏலக்காய் நம்ம வதக்குனதோட சேர்த்தா போதும். இப்போ நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக 2 பிரிஞ்சி சேர்த்துட்டு அதை லைட்டாக முதல்ல செவக்க விடுங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச மசாலா சேர்க்குறப்ப முக்கியமாக தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நல்லா மிக்சியில் வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போய் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி இப்போ ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி சுருள சுருள எண்ணெய் பிரிய வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, மசாலா அரைச்சது, அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி மிச்சம் இருக்க மசாலாலாம் கழுவிட்டு சேர்த்துருக்குறேன். அதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலை அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே மசாலா வதக்கிறப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டோம், வேக வைக்கிறப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தான் இருக்குது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இந்த சமயம் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் இந்த கிரேவிக்கு தேவைப்படும். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிய வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக விடுங்க, அப்படி இல்லைன்னா தலை தலைன்னு நமக்கு கிரேவி வெளியில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் இடையில கலந்து வேக வச்சிங்கன்னா கிரேவி நல்ல எண்ணெய் பிரிய இந்த அளவுக்கு திக்காக உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் தேங்காய் பால் மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். அதாவது ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு துருவின தேங்காய் எடுத்து நல்ல திக்கான பாலாக 1/2 கப்புக்கு சேர்த்துருக்குறேன். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், மூடி வச்சு ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஒரு கொதி வந்திருக்குது. இந்த சமயத்தில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே இந்த கிரேவியை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கிரேவி கன்சிஸ்டன்சி இப்போ நான் சூடாகவே சாப்பிட போகிறோம், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கிறேன். நீங்கள் ஆற வச்சு காலையில் செஞ்சு நைட்டு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தலை கிரேவி செஞ்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ சூப்பரான சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு நீங்கள் கடையில் வாங்கின மாவாகவும் இருக்கலாம், இல்லை வீட்டில் செஞ்ச கோதுமை மாவாகவும் இருக்கலாம். எந்த மாவில் வேணால் இப்போ சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க, அந்த மாவில் தான் செய்ய போகிறேன். இந்த மாவு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன். 2 கப்பு மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து உப்பு மாவில் படுற மாதிரி கலந்து விடுங்க. இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த சப்பாத்தி நேரமானாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு எண்ணெய் மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சின சூட்டில் இருக்கும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயோ நெய்யோ அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் மட்டும்தாங்க இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு. நம்ம சப்பாத்தி போடுறப்ப கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த எண்ணெயும் எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்க போகிறோம். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறேன். நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணியோ பாலோ கொதிக்கிற தண்ணியோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாக இருகலாக இருக்கக்கூடாது, ரொம்ப பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியோட அளவு நீங்கள் மாவை பொறுத்து மாறும். சில பிராண்டு பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும், சில பிராண்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தேவைப்படும். அதனால் தண்ணியோட அளவு உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. மாவு பக்குவம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். அடித்து பிசையணும் எதுவுமே அவசியம் இல்லை. நல்லா வந்து பிசைஞ்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக கொண்டு வந்துருங்க.
இப்போ இந்த பிசைஞ்ச மாவு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுட்டு தொக்கு செய்ய போயிட்டேன். ஆனால் வீடியோ வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மாவை குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10-15 நிமிஷமாகவே ஊற வச்சுருந்தேன். மாவு முன்னைக்கும் நல்ல சாஃப்டாக உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எந்த சைஸில் நீங்கள் சப்பாத்தி போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு உருண்டைகளை மொத்தமாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே பிசைஞ்சதுக்கு சப்பாத்தி கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 17 சப்பாத்தி நமக்கு கிடைக்கும் 2 கப்பு மாவுக்கு. இப்போ இதை தேய்க்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு போட்டு தான் தேய்க்க போகிறோம். எண்ணெயோ எதுவுமே போட வேண்டாம். கோதுமை மாவே எடுத்து நீங்கள் வந்து நல்லா மேலே பூசிட்டு தேய்ச்சிக்கோங்க. இதை தேய்க்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. முக்கியமாக ஃபுல்காவுக்கு லைட்டாக தடிமனாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா வரன்னு இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. ரொம்ப மெல்லிசாக போட்டினாலும் உங்களுக்கு வந்து உப்பி வராது. எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதாவது சைடு பகுதி மொத்தமாகவும் நடுவில் மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு உப்பி வராது. இப்போ எல்லாமே நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு மொத்தமாக நம்ம ஃபுல்கா செய்ய போயிடலாம். முக்கியமாக இந்த ஃபுல்கா செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மேல் மாவு அதிகமாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சப்பாத்தியை 2 கையில் மாற்றி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவுலாம் உங்களுக்கு உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு தாங்க சப்பாத்தி போட ஆரம்பிப்பேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போடுறது அதிக தீயில் தான் நம்ம சுட்டு எடுக்கணும். அதே மாதிரி கல் நல்ல சூடாக இருக்கணும். கல் சூடாகாமல் போட்டிங்கனாலும் சப்பாத்தி ஹார்டாக இருக்கும். கம்மியான தீயில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு சாஃப்டாக வராது. புகை வர சூட்டுக்கு பேன் சூடானதுக்கு அப்புறமா சப்பாத்தியை போட்டுருங்க. போட்டு உடனே திருப்பணும், இல்லை எண்ணெய் ஊற்ற வேண்டாம். லைட்டாக மேலே உப்பி வருது பார்த்திங்களா, அந்த சமயம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த ஃபுல்கா கிரில் வச்சுருந்திங்கன்னா அதில் எடுத்து போட்டுருங்க. போட்ட உடனே பாருங்களேன், அந்த பஃபியாக பூரி மாதிரி ஊபி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரும். இது தேய்க்கிறதும் இதை சுட்டு எடுக்கிறதும் தான் இதில் இருக்க டெக்னிக். அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சோம் பார்த்திங்களா, அதுவுமே ஒரு டிப்ஸு தான். கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2 சைடும் நல்ல பச்சை மாவெல்லாம் வேகிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு லைட்டாக ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பூரி உப்புன மாதிரி இருக்கிறது உங்களுக்கு போயிடும். ஆனால் அதனால் சாஃப்டாக இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி இடுக்கி வச்சுருந்திங்கன்னா இடுக்கியில் கூட நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சப்பாத்தியும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்கா மாதிரி எந்திரிச்சு வருது பார்த்தீங்களா. 2 பர்னர் இருக்க. இப்போ ஒரு பர்னரில் நீங்கள் சப்பாத்தி போட்டுட்டு இன்னொரு பர்னரில் இந்த ஃபுல்கா கிரில்லில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்கு ஒரு அடுப்பு இருக்குங்கிறதுனால சைட் பை சைடு உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்படி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட கிரில் இல்லைனாலும் நார்மல் சப்பாத்தி மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாம். நல்லா சாஃப்டாகவே உங்களுக்கு இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டதுக்கு அப்புறமா இதை ஸ்டோர் பண்ணுறது மெத்தடும் ரொம்ப முக்கியம். ஹாட் பேக்கில் டேரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா வேர்வை தண்ணி பட்டு ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஒரு சுத்தமான துணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் சப்பாத்தி வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். 24 மணி நேரம் ஆனாலும் இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நாங்கள் ட்ராவல்லாம் போடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். எண்ணெயும் நீங்கள் சதன்னு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த சப்பாத்தி நீங்கள் 3 நாள் வரைக்கும் கூட வச்சு ட்ராவலில் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும் உங்களுக்கு.